என்னம்மா இவர முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் நம்ம கிராமத்துக்காக வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறாரு. இந்த கிராமத்தில உள்ள நெறைய விஷயங்கள் வந்து மாத்த போறாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. எனக்கு வந்து சரியான கோவம் தான் வரும். இந்த வேலைய செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, அந்த கிராமத்தில உள்ளவர் கெஞ்சுவாரு. என்னம்மா நீங்க நெனச்சு நெனச்சு முடிவ மாத்திட்டே இருக்கீங்க. நம்ம கிராமத்துக்கு இப்ப தான் நல்லது பொறக்குது. அது கூட செய்ய மாட்டீங்களா? அப்படின்ற மாரி அவர் கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாட்டுக்கு கோச்சிட்டே வந்துருவாங்க. ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாரு. 2 பேரும் வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். அப்ப ஹீரோ வந்து ரொமான்ஸ் பண்ணுவாரு. ஹீரோயின கிஸ் பண்ற மாரி போயிடுவாரு. கிஸ்ஸும் பண்ணிடுவாரு. ஹீரோயின் வந்து அப்படியே இது பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க பின்னாடியே பார்த்தா ஹீரோனோட பாட்டி வந்துருவாங்க. அத பார்த்தோனே ஹீரோனுக்கு ஒரு மாரி இருக்கும். பாட்டி வராங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கு அப்படின்றது பாட்டிக்கு தெரியும். ஸோ இப்ப வேற ஒருத்தரோட கிஸ் பண்ணி நின்னா என்ன நெனைப்பாங்க? அதனால அவங்க பயந்து போய் நின்னுட்டே இருப்பாங்களா, பாட்டி கிட்ட வந்துருவாங்க. "யார் இது? இவங்களோட என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி பாட்டி கேட்பாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இவர் வந்துட்டு அவரோட பேர சொல்லி இந்த கிராமத்துக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வந்திருக்காருன்னு டக்குன்னு அப்படியே சொல்லி விட்டுருவாங்க. உடனே பாட்டி "அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் விளக்கம் குடுப்பாரு. இந்த கிராமத்துல நெறைய விஷயங்கள் மாத்த வேண்டியிருக்கு. அதுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அதாவது மில்லியன் கணக்குல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லும்போது, அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்லதுப்பா நீ இப்படியாவது ஒரு முடிவு எடுத்தியே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, அதெல்லாம் ஹீரோக்கு கிஃப்ட் மாரி குடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கா கோவமா வரும். இத சாப்பிடு இது ரொம்ப நல்லது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடுத்துட்டே இருப்பாங்க ஹீரோக்கு. என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, இந்த ஹீரோயினோட அப்பா இருக்கார்ல, அவரும் அப்படித்தான்ப்பா. இந்த கிராமத்துக்காக நெறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஆனா அவர் இறந்து போயிட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கோவமா வரும். சரி நீ வாப்பா வீட்டுக்கு வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ வீட்டுக்கே கூட்டு வந்துருவாரு. ஹீரோயினுக்கா கோவமா இருக்கும். ஹீரோ இப்ப வீட்டுக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா, சாப்பிடலான்னு சொல்லிட்டு உட்காருவாரு. "நீ எதுக்காகப்பா கிராமத்துக்காக இவ்வளோ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இந்த கிராமத்தில எனக்கு புடிச்சவங்க இருக்காங்க. அவங்களுக்காகவே இதெல்லாம் நான் செய்யணும்னு" சொல்லும்போது, ஹீரோயினுக்கு கோவமா வரும். முகத்த திருப்பிப்பாங்க. "சரி, சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த கிராமத்துக்குன்னு ஒண்ணு செய்றோம்ல, அதுவே பெரிய விஷயம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவருக்கு நல்லா சாப்பாடுலாம் வச்சு குடுப்பாங்க. வந்து வயிறு நிறைஞ்சிச்சு, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவாங்களா, அப்பத்துலேருந்து ஹீரோ ஸ்டார்ட் பண்ணிடுவாரு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்றதுக்கு. ஹீரோயின் அங்க சாப்பிட்ட வரைக்கும் போதும்ன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிச்சனுக்கு போவாங்க. அங்க போயிட்டு ஃபியான்சிக்கு கால் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஹீரோ டக்குன்னு வந்துருவாரு. அவங்களால பேச முடியாது. உடனே அங்கேயும் திரும்ப ரொமான்ஸ் பண்ணுவாரு. ஆனா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட வரும்போது, கிஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அவர புடிச்சு தள்ளி விடனே தோணாது. ஏன்னா இவங்களுக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு ஹீரோவ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ஏதோ ஒரு ஈகோனால அவங்க வந்து அத ஒத்துக்கவே மாட்டாங்க. இங்கருந்து எப்படியோ நம்ம தப்பிச்சிரணும் அப்படின்ற மாரி அவங்க நினைச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ பின்னாடியே வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அதோட வந்து அந்த பாட்டி வந்து சரி தூங்குப்பா இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கிட்டு போன்னு சொல்லவும், ஹீரோ தங்கியிருப்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, நல்லா தூங்கு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு வேக வேகமா பேக் சைடு வழியா பெட்டி எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க. ஆனா பார்த்தா ஹீரோ அங்க நின்னுட்டு இருப்பாரு. இப்ப வந்து ஃபியான்சி யாரையாவது ஃபோன் பண்ணி வர வச்சாலும் சொல்லிட்டு நினைக்கும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "என்ன தேடி தானே வந்த அதனால தான் நானே வந்துட்டேன்" அப்படின்னுவாரு. ஹீரோவ இங்க பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். "சரி வா என்ன தானே தேடி வந்துட்டு நானே உன் கண்ணு முன்னாடி வந்துட்டேன் பத்தியா நானே உன்னை கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்கி கார்ல போட்டுருவாரு. ஹீரோயின் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வேற வழியே இல்ல. ஹீரோ வந்து தூக்கிட்டு வந்துருவாரு. இப்ப ஹீரோட வீட்ல வந்து ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவர் வந்து அவங்க வந்து ஹீரோவுக்காக ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப ஆசையா தான் இருக்கும். அப்ப ஹீரோட அம்மா என்ன சொல்வாங்க, "இப்ப என் பையன் வந்துருவான். அவன்கிட்ட உன்ன பத்தி சொல்லி, உனக்கே நான் அவன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு ரொம்ப வெட்கப்பட்டுட்டே உட்காந்து பேசிட்டு இருக்குமா, இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயின தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள நடந்து மாடி ஏறி போயிட்டு இருப்பாரு. கொஞ்சம் கூட அம்மா உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு உட்காந்துருக்கு. அவர் கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப அந்த பொண்ணு என்ன கேட்கும், "இவங்க உங்க பையன் தானே, அதுவும் உங்க சொந்த பையன் தானே, இவனுக்கு தானே என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னு" கேட்கும்போது, ஹீரோட அம்மா வந்து ஆமா அப்படின்ற மாரி சொல்லும்போது, அப்ப யார தூக்கிட்டு அவன் பெட்ரூம்க்கு போயிட்டு இருக்கான்ற மாரி அந்த பொண்ணு வேற கேட்டுட்டு இருக்கும். அதோட அவங்க அம்மாவே என்ன சொல்லணும்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பாங்க. இவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. அவங்கள ஹீரோயின் லேண்ட் பண்றதே வந்துட்டு என்ன சொல்றது, பெட்ல தான் லேண்ட் பண்ணி விடுவாரு. ஹீரோயின் வேற கத்திட்டே இருப்பாங்களா, இப்ப அவங்க ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "எதுக்காக என்ன வந்து இப்படி வெறுத்துக்கிட்டே இருக்க? நான் உன்ன அந்த அளவுக்கு நேசிக்கிறேன்ற" மாரி சொல்வாரு. "எங்க அப்பா இறந்து போனதுக்கு நீ தான் காரணம். உன்ன நான் பழி வாங்காம விட மாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "இங்க பாரு நீ என்னோட ஒய்ஃப். நீ என் ஒய்ஃப்னா உன்னோட அப்பா என்னோட மாமனார். அவருக்கு என்ன ஆச்சுன்றத நானே கண்டுபிடிச்சு இந்த பிரச்சனைய வந்து ஷார்ட் அவுட் பண்றேன். நீ ஏன் என் மேல கோவப்படுறன்னு" கேட்கும்போது, "நீ இந்த மாரிலாம் பேசினா நான் உன்ன நம்புவேன்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு" ஹீரோயின் கத்திட்டே இருப்பாங்களா, "அப்ப இந்தா வாங்கிக்க கிஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. கிஸ் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோயின் ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவாங்க, வாய அப்படியே மூடிப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாரு, "ஒபீடியன்ட்டா நான் சொல்றதெல்லாம் கேட்ட அப்படின்னா அது உனக்கு நல்லதா இருக்கும்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஹீரோனுக்கு சரியான கோவமா இருக்கும். உடனே கத்திட்டே இருப்பாங்க. "நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து கவனிக்கிறேன்" அப்படின்ற மாரி ஹீரோ அங்கருந்து போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் பாக்கெட்லயே வந்துட்டு ஃபோன் வச்சிருப்பாங்களா, இங்கேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபியான்சிக்கு கால் பண்ணலான்னு போவாங்க. ஹீரோட அம்மா வந்து ஹீரோ அங்க இல்லன்னு தெரிஞ்சவொன்னே தான் ரூம்க்கே வருவாங்க. "யாரும்மா நீ? அவன லவ் பண்றியா? நீங்க 2 பேரும் லவ்வரா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நாங்க லவ்வர்லாம் கிடையாது. எனக்கு ஃபியான்சி இருக்கான். இவன் என்ன தூக்கிட்டு வந்துட்டான்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மேல கோவமா இருக்கும். ஹீரோயின் சொல்றது கேட்கும்போது வந்து ஹீரோயின் மேல தப்பு இல்ல. இவன் மேல தான் ஏதோ தப்புன்ற மாரி அவங்களுக்கு புரிஞ்சிரும். உடனே உண்மையிலேயே உங்க 2 பேருக்குள்ள எதுவும் இல்ல. எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு ஃபியான்சி இருக்கா. நான் அவன தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவன்கிட்ட சொல்ல சொல்ல கேட்காம என்ன தூக்கிட்டு வந்துட்டான்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவங்க அம்மா என்ன
சொல்லுவாங்க, அந்த 2 பேருமே பிளான் பண்ணிடுவாங்க. நாங்க உனக்கு வந்து ஹெல்ப் பண்றோம். இங்கேருந்து நீ எஸ்கேப் ஆயிடு அப்படின்ற மாரி சொல்லவும், நிஜமாவா ஆன்ட்டின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமா வா. ஏன்னா அவனுக்குன்னு நான் பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். இந்த பொண்ண தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவ இங்க இருக்கா. நீ இங்க இருந்தா அவ என்ன நெனைப்பா? அதனால நீ உன் ஃபியான்சி கூட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹெல்ப் பண்றேன்னு ஹீரோயின வெளிய அனுப்புவாங்க. அதோடு மட்டும் இல்லாம ஹீரோயின் இருக்கிற இடத்துல ஹீரோயின் மாரியே ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, அவங்கள அது எந்த ரூம்ல ஹீரோ அடைச்சு வச்சாரோ, அதே ரூம்ல ஹீரோயின அடைச்சு வைப்பா. அதாவது அந்த பொண்ணு இருக்குல்ல ஃபியான்சி பொண்ணு. அந்த பொண்ண அங்க படுக்க வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவாரா, அந்த பக்கம் முகம் தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணு இருக்குல்ல, ஹீரோவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு படுத்திருக்கும். ஹீரோ வந்து பார்த்தோன்னே ஹீரோன்னு நெனச்சுப்பாரு. குட் நைட் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசாம போயிடுவாரு. இந்த பொண்ண ஃபேஸ காட்டவே காட்டாது. ஹீரோ போனதுக்கப்புறம் லைட்டா திரும்பி பார்க்கும் போயிட்டாரான்னு. அந்த ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபியான்சி இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணிடுவாங்க. இப்ப அவர் பதறி அடிச்சுட்டு வந்துருவாரு. வா வா இங்க இனிமே நம்ம இங்க இருக்கவே கூடாது. வா வெளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு அவர் வெளிய போயிடுவாரு. இப்ப இந்த இந்த பொண்ணு ஃபியான்சியா இங்க படுத்திருக்குல்ல ஹீரோயின் மாரி நடிச்சுட்டு அந்த பொண்ணா அச்சச்சோ இவன் எப்ப கண்டுபிடிச்சிருவான்னு தெரியலையே பயமா வேற இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்து அந்த பக்கம் திரும்பியா படுத்திருக்கோம். மறுநாள் காலையில கல்யாண ஏற்பாடுலாம் ஹீரோ பண்ணிட்டு கையில பொக்கேயோட கோட் ஷூட்லாம் போட்டுட்டு ஹீரோ வருவாரு. அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல அதுக்கும் அவங்க அம்மா இருக்காங்களா ஹீரோட அம்மா கல்யாண ஏற்பாடுலாம் அதாவது கல்யாண ட்ரெஸ்ஸை போட்டு ரெடியா உட்கார வச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்காக கிளம்புறதுக்காக வரும்போது இது முடிஞ்ச அளவுக்கு முகத்தை மறைச்சே தான் வச்சிருக்கோம். ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவாரு யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. அந்த பொண்ணுக்கு அச்சுச்சுவோ கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு பயப்படும். உடனே அவங்க அம்மா வேக வேகமா வந்துருவாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமா சொல்லுவாங்க. என்ன நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் நீ உனக்காக நான் பார்த்த பொண்ணு இவதான். அந்த பொண்ணு எதுக்காக நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற. அவளுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கு. அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. எதுக்காக நீ அவளை வந்து கூட்டிட்டு வந்த. உன்னை கல்யாணம் பண்ணிக்க சின்ன வயசுலேருந்தே வாசப்பட்டு இருக்கா. நீ இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு சரியான கோவம் வரும். நான் அந்த பொண்ணை தான் விரும்புறேன். அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிப்பேன்ற மாதிரி அங்கே ஒரு கலாட்டா நடந்துட்டு இருக்கும். இங்கே ஹீரோயினை கூட்டிட்டு இவர் இந்த ஃபியான்சி இருக்கார்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாரு. வந்து பேசிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து இந்த ஃபியான்சி வந்து என்ன பிளான் பண்ணுவாருன்னா இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கவே கூடாது. இந்த நாட்டை விட்டவே நம்ம வேற நாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோனும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்துருவாங்க. சீக்கிரமா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ இவங்க 2 பேரும் தப்பிச்சுட்டு இந்த இடத்த விட்டு தான் போறாங்கன்றது ஹீரோட ஆளுங்களுக்குலாம் தெரியுமா. அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ ஏர்போர்ட்டை ஃபுல்லாக ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் அவர் ஆளுங்களும் உடனே அவங்க எங்கே இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும்னு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கல்யாணத்தை ஹீரோ பண்ண மாட்டார். இங்கே வந்துருவார் ஏர்போர்ட்டுக்கு. இப்போ ஹீரோனுக்கு எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாது. ஒன்று ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க பேக் சைடு சீட் இருக்குல்ல அதுக்கு கீழே ஒளிஞ்சுப்பாங்க. இப்போ அந்த ஃபியான்சி இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுவார் அந்த குறுந்தாடி இருக்கும்ல அந்த மாதிரி குறுந்தாடியும் அப்படியே சைனீஸ் ஃபேஸ் கட் மாதிரி முகத்தையே மாற்றிருப்பார். அடையாளமே தெரியாது குங்ஃபு போடுற மாதிரி அந்த மாதிரி மாற்றிட்டு கார் டிரைவர் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துருப்பாரா. ஹீரோ செக் பண்ணிட்டே வரவர் இவர் டிரைவர்னு நினச்சிப்பாரு. என்ன இங்கெல்லாம் செக்அப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஹீரோட ஆளுங்களாம் ஒன்று தப்புச்சோம் பொழைச்சோன்னு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துருவார். வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயினை வந்து வச்சுட்டு அப்பாடா ஒரு வழியாக வந்து பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சு வந்துட்டோன்ற மாதிரி 2 பேருமே இப்போ ஃபீல் பண்ணுவாங்க. அவன்கிட்ட எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட இருந்து ஃபோன் கால் வரும். ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி பதறி போயிடுவாங்க. நீ எங்கே போனாலும் திரும்ப நீ வரல வச்சுக்கோங்க உன் பாட்டியை நான் உண்டில்லன்னு பண்ணிடுவேன்ற மாதிரி ஹீரோ மிரட்டுவார். ஆனால் இங்கே உண்மையிலேயே ஹீரோ வந்து என்ன பண்ணுவார் பாட்டியை வந்து நிறைய லேடிஸ் எல்லாம் அந்த மெய்ட் இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து கையமுத்து காலமுத்து அவங்களுக்கு அதை செய் இதை செய் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் ஹீரோன்ட்ட பேசும்போது உன் நீ கொஞ்ச நேரத்தில் நீ வரணும் உன் பாட்டி உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம். அச்சோ என் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து அங்கேருந்து அவர்கிட்ட சொல்லாமல் வேக வேகமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இங்கே ஹீரோனோட பாட்டி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. வேகமாக இங்கே வந்துட்டே இருக்காங்களா. இப்போ பாட்டிக்கே ஒரு டவுட் வந்துடும். நீ என் பேத்தி கூட ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்க மாதிரி எனக்கு டவுட்டாக இருக்கும். நல்லா சும்மாவே விட மாட்டேன். அதே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அவங்க ஒரு ஸ்டிக்கை வச்சிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கை வச்சு ஹீரோ முதுகுலேயே அந்த பாட்டி வந்து ஹீரோ அடிச்சுக்கிட்டு இருக்கும். அவர் 2-3 அடி வாங்கிடுவார். அப்புறம் தான் ஹீரோயினும் உள்ளே வருவாங்க. பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஹீரோ அடுத்த அடியில் வந்து ஹீரோயின் போய் அந்த அடியை வாங்கிவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கி மடியில் உட்கார வச்சுப்பாரு. அப்புறம் இங்கே என்னதான் நடக்குதுன்னு கேட்கும்போது பாட்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ உள்ளே வந்துருவாங்க. இப்போ ஹீரோ திரும்பவும் ஹீரோயினை தூக்கிட்டு வந்து தான் ஹாலில் இருந்து ரூமுக்கு தூக்கிட்டு தான் வருவார். தூக்கிட்டு வந்து இங்கே ரூமில் இறக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு வேற முதுகில் அடிபட்டிருக்கா. அதுக்கு காயத்துக்கு மருந்து போடுறதுக்கு ஹீரோ போவார். மருந்து போடுறதுக்கு முன்னாடி ஊதி விட்டு தான் மருந்து போடணும். அதை ஊதி விடும் போதே ஒரு ரொமான்ஸ் ஆகிடும். ஹீரோனுக்கு ஹீரோவை பிடிச்சதா இருக்குன்றது இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஹீரோ என்ன பண்ணுவார் அவங்கள வலுக்கட்டாயமாக தூக்கி இடுப்பில் தூக்கி வச்சுக்கிற மாதிரி குழந்தைய தூக்கி வச்சுக்கிற மாதிரி அவனா தூக்கி வச்சுக்கிறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு அவர்கிட்ட சண்டை போடுறாங்க. நான் கிஸ் பண்ணா அப்படியே அவங்களும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னோட ஐடென்டிட்டி என்ன தெரியுமா என்னோட ஒய்ஃப் அதான். இதுக்கப்புறம் உன்னோட அந்த பாஸ்ட்ல இருக்க அந்த ஃபியான்ஸை பற்றி நீ நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கப்புறம் நீ என்கிட்ட தப்பிக்கணும்னு நினைக்காது அது நடக்கவே நடக்காதுன்னு ஹீரோ சொல்வாரு. ஹீரோன் என்ன பண்ணுவாங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட தப்பிச்சு போக நான் விருப்பமே படலை உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகே தான். ஹீரோ வந்துட்டு அப்படியே அப்படின்னு கேட்பாரு. ஆனால் 2 கண்டிஷன் இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உன்னால என் பாட்டி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் ஏன் உன் பாட்டியை டிஸ்டர்ப் பண்ண போறேன்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. அடுத்த கண்டிஷன் வந்து
என்னை சுற்றி இருக்க என்னை நேசிக்கிற பர்சன்ஸ், அதாவது என்னோட ஃபியான்சி, என்ன நான் வந்து உங்ககிட்ட வம்பு பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நீ அவனை வந்து கஷ்டப்படுத்துறதோ, அவனை அடிக்கிறதோ பிடிக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் வந்து கண்டிஷன் போடுவாங்க. இந்த உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நான் எதுக்காக, நீ எனக்கு இப்போ ஒய்ஃபாக இருக்கும் போது உன்னை சார்ந்து இருக்கிறவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த ஃபியான்சி உனக்கு சொந்தம் இல்லாதவன், ஆனால் அவனையும் நான் எந்த கஷ்டமும் படுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, அடுத்ததும் இன்னொரு வேலை இருக்குது, நான் வந்து கண்டினியூஸாக ஒர்க் போவேன், நான் என் லாயர் வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார், அதுதான் நான் ஆஃபீஸில் வந்திருக்கேன், எனக்கு கீழேயே வந்துட்டு நீ வேலை பார்க்குற மாதிரி என்னோட லீகல் அட்வைஸராக இருக்க மாதிரி தானே சொல்லியிருக்கேன்ற மாதிரிலாம் சொல்வார். அதோட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு கண்டிஷன்ஸும் இருக்குன்னு கண்டிஷனாக போயிட்டே இருக்கும், லிஸ்ட்டு பெருசாக இருக்கும், என்னோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அவங்க யாரால் இறந்தாங்கன்றதை நான் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பிடிச்சிடும். அவர் வந்து இவங்க வந்து ஓகே சொல்லிட்டாங்களா, அதோட வந்துட்டு நீ என்னை எப்போ ஓகே சொன்னியோ அப்போத்துலேருந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கல்யாணம் பண்ணுற மாதிரி அவங்க இதுலேயே தெரியும் அவங்க நடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து நம்புவார், இவளுக்கு வந்து உண்மையிலே நம்மளை பிடிச்சிருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நம்புவார். ஹீரோனும் வந்துட்டு ஓகே சொல்லி கல்யாணத்துக்குலாம் ஓகே சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க வேலைக்கு போகிறதுக்கும் ஹீரோ ஓகே சொல்லிட்டாரா, உடனே வந்து அவங்க ஆஃபீஸ் வருவாங்க. ஆஃபீஸில் வந்து வேலை பார்க்கும்போது கூட வேலை பார்க்குறவங்களாம் ஹீரோனை தப்பு தப்பாக தான் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அதில் வந்துட்டு புதுசாக இப்போ ஒரு ஆள் வந்து வேலைக்கு சேர்ந்துருப்பாரு. அவர்கிட்ட வந்து அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து அப்படிப்பட்டவன், அவரை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படி இப்படின்னு பேசும்போது அந்த ஆளுக்கு வந்து ஹீரோனை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவள் கொஞ்சம் இதாக தான் இருப்பா, அவளை நம்ம இப்படி தான் வந்து மடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் பேசி விடுவோம். அவருக்கு வந்து ரொம்ப வசதியாக போயிடும். இப்போ அவர் என்ன சொல்வார், ஹீரோயின்லாம் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்குலாம் இன்சார்ஜ் மாதிரி வந்திருப்பாரு, ஸோ அவர்கிட்ட தனியாக போய் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினும் போயிட்டு தனியாக போய் பேசுவாங்க. அப்போ அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி பேசும்போது, ஏன் அவ்வளோ அவசரப்படுற, கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் வந்து தண்ணி குடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஹீரோனு உட்காந்துருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கே தெரியாமல் அந்த வாட்டரில் ஏதோ மிக்ஸ் பண்ணிடுவார். அதை ஹீரோன்ட்ட வந்து கொடுக்கவும் அவங்களும் தெரியாமல் அதை ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குமா, உடனே ஹீரோன் கிட்ட வந்து வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோ வந்துட்டு கரெக்டாக வந்து ஹீரோனை தேடி ஆஃபீஸ்க்கு வரும்போது அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. அதில் எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கும்போது இவர் வந்து ஹீரோன் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பார். ஹீரோன் போராடிட்டு இருப்பாங்க. வந்த ஹீரோ அவரை அடிச்சு போட்டு ஹீரோனை ஒரு வழியாக காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றின உடனே இப்போ அவங்க மயக்கத்தில் இருப்பாங்க, ஹீரோ பக்கத்தில் இருப்பாரா. அதோட ஹீரோயின் வந்து இப்போ ட்ரிங்க் அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கலந்து கொடுத்தாச்சுல, ரொம்ப அந்த ரொமான்ஸ் ஃபுல்லாக வந்து ஹீரோ கிட்ட தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பெரிய ரொமான்ஸ் போயிடும். திரும்ப மறுநாள் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஹீரோயினுக்கு வந்துட்டு அவர் அந்த அரிசி கஞ்சி வச்சு கொடுக்குறது அப்படிலாம் வச்சு நல்லாவே ஹீரோயினை பார்த்துப்பாரு. இருக்கும் 2 பேரும் நல்லாவே பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ கூடவே இப்போ ஹீரோயின் இருக்காங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹீரோ வந்து இவங்கள நம்புறாரு, இவங்களுக்கான ஃப்ரீடமும் கொடுத்துட்டாரு. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவுக்கு தெரியாமே அந்த ஃபியான்சிக்கு கால் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரே விஷயம், அவங்க அப்பாவோட இறந்து போனதுக்கு யார் காரணன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த ஃபியான்சி வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, உங்கள் அப்பா யார் எப்படி இறந்தாருன்ற விஷயம் சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ நேரில் வந்துட்டு எல்லாத்தையும் பேசி நம்ம கண்டுபிடிச்சலான்னு சொல்வார். நான் இங்கேருந்து தப்பிச்சு எப்படியாவது எஸ்கேப் ஆகி நான் வர பார்க்குறேன், எங்கள் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு நம்ம சீக்கிரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. பார்த்தாலும் அவன் வெளியே போயிருப்பான், அந்த நேரம் பார்த்து நம்ம எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ எங்கேயும் போவோம், வீட்டிலேயே சுற்றிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்த உடனே நீ எங்கேயும் வேலைக்கு இன்னைக்கு வெளியே போகலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இன்னும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது உன்னை சுற்றி பார்க்குறதா என்னோட வேலை, நான் எங்கே வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வாரா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீ எங்கே கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே சமாளிப்பாங்க. நம்ம 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துட்டு கப்புள்ஸாக இருக்கவங்க தான் வந்து டேட்டிங்காக போகிற இடத்துல அதுவும் ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை அப்படியே நம்ப வைக்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. உடனே ஹீரோவும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு வருவார். அது ஒரு பார்க் மாதிரி இருக்கும், அங்கே வந்து விளையாடுறது அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஹீரோயினுக்கும் அவங்க வந்து ஹீரோவை அப்படியெல்லாம் பேசி கூட்டு வராங்க. ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்போ இந்த பார்க் வந்து 2 பேரும் ஒரு ரேபிட் மாதிரி தலையில் ஒரு ஹேர் பேண்ட் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு 2 பேரும் ஜாலியாக எல்லாமே விளையாடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் அவங்க ஹீரோ கூட இருப்பாங்க. ஹீரோவும் நல்லா ஜாலியாக அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றுவார், விளையாடுவார். இப்போ வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து விசாரிப்பாங்க, ஹீரோனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னொன்னே அவங்கெல்லாம் வந்து ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பக்கம் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் அன்றைக்கி ஃபுல்லாகவுமே அந்த பார்க்லேயே 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக நல்லா ஒரு இதாக விளையாடிட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட ஹீரோயின் மேலே டவுட் வராத அளவுக்கு அவங்களும் நல்லாவே அவரோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னால் நடக்க முடியலன்னு சொல்லவும் ஹீரோயின் வந்து உப்பு மூட்டை மாதிரிலாம் தூக்கிட்டு வருவார். அதுக்கப்புறம் அவங்க மேலே நம்பிக்கை வந்துச்சுல, கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, அவர் ஹீரோக்கு தெரியாமல் அந்த ஃபியான்சி கால் பண்ணுவாரா, அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. இப்போ அந்த ஃபியான்சி என்ன சொல்வார், எப்படியாவது வந்துட்டு உங்கள் அப்பா இறந்து போகிறதுக்கு யார் காரணமோ அவரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லியிருப்பார்ல, அவரை கூப்பிட்டு வந்திருப்பார். இப்போ அவரை மீட் பண்ணுவாங்க ஹீரோன். அவர் என்ன சொல்வார், உங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அதாவது அந்த அங்கிள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, என்னை ரொம்ப நம்புவார், நான் ஒரு கேஸ் விஷயத்தில் தான் நாங்களாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம், அப்போ வந்துட்டு காரில் போகும்போது அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் தான் வந்து உங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு அப்படி இப்படின்னு
அப்படின்னு சொல்லும் ஹீரோயின் வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்டேருந்து கிடச்ச அந்த ரெக்கார்டிங் இருக்குல்ல, அதை மட்டும் என்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரா, அதை ஹீரோயின் வந்துட்டு வாங்கி பார்ப்பாங்க. அவங்க அப்பாவும் அவரும் பேசின மாதிரி இருக்கும். அந்த வாய்ஸை வந்து ஹீரோயின் என்ன நினச்சிப்பாங்கன்னா வந்துட்டு ஹீரோட வாய்ஸ் தான் இது. அதாவது அவங்க அப்பா இறந்து போகிற நேரத்தில் பேசின வாய்ஸ் மாதிரி அது. அதை வந்துட்டு இவன் தான் காரணம், இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரொம்ப கோவமாக இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போ ஃபியான்சிக்கு வந்து ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணும் போல தோணும். அந்த ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்களா, 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின்ட்ட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அவன் கூடவே இருந்தால் தான் நம்ம நினைக்கிறது வந்து நடக்கும். ஸோ அவனுக்கு தகுந்த மாதிரி இருந்து அவன் கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் மாற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, எங்கள் அப்பா இறந்து போகும்போது எவ்வளோ துடிச்சு போயிருப்பார், அவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு ரொம்ப கோவம் வந்துடும். சரி நாங்கள் சொல்கிறது இந்த மாதிரி தான் பிளான், இப்படி தான் நடந்துக்கணும் எல்லாம் பேசி 3 பேருமா சேர்ந்து பேசி முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒரு மாதிரி சோகமாகவே இருப்பாங்களா. ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னாச்சு ஏன் சோகமாக இருக்க, யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா. ஹீரோயின் ஏதோ வருத்தத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் தான் சொல்வார். ஏன்னா இவர் அவங்கள நேசிக்கிறாரு, அவங்கள நம்புறாரு. வந்துட்டு கூட்டிகிட்டு ஹீரோ வந்து வருவார், அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் அவர் பாட்டுக்கு ஒரு நீ ரெஸ்ட் எடு, சீக்கிரம் தூங்க, நான் கிளம்புறேன்ட்டு அந்த ரூம் விட்டு போவாரா. ஒன்று ஹீரோயின் என்ன கேட்பாங்க, சாரி இன்னைக்கு நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு அவசரமாக வேலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்லேருந்து ஹீரோயின் கிளம்பி போயிருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார், அதெல்லாம் பரவாயில்ல, அவன் வேலையை தானே போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். பெருசாக ஹீரோன்ட்ட எதுவுமே கேட்டுக்க மாட்டார். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, ஏன்னா நீ இங்கே தூங்க சொல்கிற, இது உன்னோட ரூமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார், இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கணும் நீ தானே சொல்லியிருந்த, அதனால தான் நான் இங்கே கூட்டணும். ஓ உனக்கு அந்த அளவுக்குலாம் பிளான் பண்ணுறியா, அதெல்லாம் கிடையாது, முதல் இங்கேருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரி வெளியே அனுப்புவாங்க. உன்னை வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவன் பக்கத்தில் மட்டும் நான் அமைதியாக வந்து படுத்துப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு சொல்லுவார். நீ முதல் வெளியே போன்ற மாதிரி ஹீரோனை அனுப்பி விட்டுருவாங்க. அப்போ ஹீரோவும் வீட்லேயே ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்கும், அந்த ஆஃபீஸில் அவரோட வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அந்த ஃபியான்ஸும் அவரோட ஃப்ரெண்டும் 2 பேரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹீரோ வந்து அந்த ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த வீட்டில் ஒன்று வச்சுருக்கான், ஆஃபீஸ் ஒன்று தனியாகவும் வச்சுருக்கான், அந்த இடத்துல வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து அவனுக்கே தெரியாமல் எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா நாங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோன்னு அதுக்கு ஓகே சொல்லிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தூக்கம் வராது. நைட்டு ஹீரோ வேலை பார்த்துட்டு இருப்பாரு, திரும்ப ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துப்பாங்க. அதில் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு மெழுகு சிலை மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப காஸ்ட்லியானதாக வேற இருக்கும். உடனே அதை எடுத்துகிட்டு எப்படியாவது நீ வந்துரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் வந்து சுற்றி சுற்றி பார்ப்பாங்களா. அப்போ வீட்டில் இருக்க ஹீரோட ஆஃபீஸில் தான் அது இருக்கும், அதை பார்த்துருவாங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து பேச்சு கொடுக்குற மாதிரி உட்காந்துருப்பாங்களா. கொஞ்ச நேரம் வேலை பார்த்தவர் தூக்கம் வரலையான்னு கேட்பாரு. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ எனக்கு டீ போட்டு தரியான்னு ஹீரோ கேட்பாரா. உடனே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு டீ போட போவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த டீ நீ குடி, ஏன்னா உனக்கு தூக்கம் வரல, டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் வேணால் பேசு அப்படின்ற மாதிரி சொல்வார். அதுக்கப்புறம் ஹீரோயின் டீ குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஹீரோ அவரோட வேலையெல்லாம் பண்ணாமல் மூடி வச்சிருவார். ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காந்தவர் என்ன சொல்வார், பேசாமல் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே அவங்கள அணைச்ச மாதிரி உட்காந்துட்டு ஷோல்டர்லேயே தூங்க சொல்வார். அப்படின்லாம் செல்லமாக வச்சுப்பார். அப்போ ஹீரோயினுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, அந்த இதை பார்த்துட்டாங்களா, அந்த மெழுகு இது மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில், அதை எடுக்கலான்னு கை போகும். அப்போ ஹீரோ வந்து தூங்க சொல்கிறாரு, உடனே ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிடுவாங்க. ஹீரோயின் இதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஹீரோ அப்படியே உட்காந்துட்டே தூங்குவார். மறுநாள் இப்போ முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் ஹீரோ இருப்பாரா. அப்படியே வந்துட்டு அவர் தூங்கலை, விடிய விடிய தனக்கு அதான் முழிச்சிருந்தாரு. ஹீரோன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே ஹீரோ வந்து கிஸ் பண்ண சொல்லுவார். ஹீரோனுக்கு என்ன கண்ணத்தில் கிஸ் பண்ண போனால் ஹீரோ வந்துட்டு அப்படியே ரொமான்ஸ் ஆரம்பிப்பார். ஹீரோன் பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. உனக்காக இவ்வளோ பண்ணனே அப்படின்ற மாதிரி ஹீரோ ஆரம்பிப்பார். அப்படியே கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ வெளியே கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி இப்போ டவுட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, நம்மளுக்காக நம்மளை இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துருக்கிறவன் வந்துட்டு அவர் கூட இருக்கிற போது எந்த சந்தேகமும் அவன் மேலே வரவே இல்லை. ஸோ ஒரு தப்பு பண்ணியிருந்தானா அந்த குற்ற உணர்ச்சி அவனை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடும். ஆனால் அவன் எதுவும் தப்பு பண்ண மாதிரியே தெரியல. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அவன் கெட்டவனாக தெரிஞ்சுது. ஆனால் அவன் கிட்ட நம்ம இருக்கும் போது, அவன் கூட நேரம் செலவழிக்கும் போது நிச்சயமாக அவனுக்கும் நம்ம அப்பா இறந்து போகிறதுக்கும் காரணம் இருக்குமோன்ற மாதிரி இப்போ ஹீரோனுக்கு முதல் தடவையாக டவுட் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு, ஆனாலும் இப்போ அந்த ஃபியான்சி சொன்னார்ல, அந்த ரெக்கார்டில் வந்துட்டு அவங்க அப்பா இறந்து போகிற டைமில் பேசுன மாதிரி இன்னொரு வாய்ஸ் வந்து ஹீரோட வாய்ஸ் மாதிரி இருந்ததுன்னு, அப்படின்னா அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. இந்த இடத்துல ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின் மேலே எந்த சந்தேகமும் வராது. ஏன்னா அவர் உண்மையாக நேசிக்கிற போது அந்த இடத்துல சந்தேகம் வராதுல. அந்த சந்தேகம் வந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்கூடாது, அதை கிளியர் பண்ணணும்னு தான் தோணும். ஸோ ஹீரோ வந்து அவரோட வேலையை பார்க்கறதுக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது ஆஃபீஸில் உள்ள அசிஸ்டண்ட்டே சொல்லுவாங்க, இப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோட பார்க்கில் வந்திருக்கும் போது ஃபியான்சி வந்து மெசேஜ் பண்ணும்போது ஹீரோ நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஹீரோ என்ன கேட்பாரு, திரும்பவும் என்னை விட்டு போகணும்னு நீ நினைக்கிறேன்லாம் கேட்டிருப்பாரு தவிர்த்து ஹீரோன்ட்ட சந்தேகப்பட மாட்டார். அவங்கள வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அடைச்சி வைக்கிறது அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டார். அதனால் ஹீரோ என்ன சொல்லுவார், நிச்சயமாக அவள் வந்து என்னை புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவார். மாட்டார். ஹீரோ ஒரு பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோட ரூம்லேயே இருந்துட்டு அந்த வீட்டில் இருக்க ரூமில் இருந்துட்டு ஹீரோ கிட்ட பேசுவார். நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்களா பாஸ், இப்போ எப்படி அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்புறீங்க, இதுக்கு முன்னாடி அவங்க உங்ககிட்ட ரொம்ப கோவமாக இருந்தாங்க, நம்மளுக்கு இனிமேஸ் வந்து ரொம்ப அதிகம், ஸோ ஹீரோனே கொஞ்சம் ஒரு கண் வந்து டவுட் வச்சுக்கோங்கன்னு
சொல்லிட்டு அவர் நிறைய பேசுவார். ஹீரோ என்ன சொல்வார், அவள் என்னோட ஒய்ஃபாக வர போகிறவ, அவளை சந்தேகப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோ இப்படி இந்த அளவுக்கு தன் மேலே நம்பிக்கை வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு வெளியே நின்று எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேலையை முடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட அசிஸ்டன்ட் வெளியே வருவாரா. ஹீரோ இங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் ஹீரோ கிட்ட பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிருவாங்க. உடனே அவர் அங்கேருந்து போயிடுவார். கொஞ்ச நேரம் ஹீரோயின் கிட்ட ஹீரோ கிட்ட பேசுவாங்க. 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவர் வேலையை பார்க்கறதுக்காக போயிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அங்கே இல்லைன்னு தெரிஞ்சோட ஹீரோட என்ன பண்ணுவாங்க, அவரோட ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வருவாங்க. வந்தவங்க அந்த க்ரீன் கலரில் அந்த சிலை இருக்குல்ல, ஃபேமிலி ஸ்டீல், அது அது ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரொம்ப காஸ்ட்லியானது, அதை வந்துட்டு எங்கே இருக்குன்னு அங்கிட்டு இங்கிட்டு தேடுவாங்க. ஒரு அலமாரிக்குள்ளே இருக்குமா, இதுதானே அவங்க எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, இங்கே தான் வச்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதனால எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வேக வேகமாக அங்கே போவாங்களா. அப்போ தான் ஹீரோவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பக்கத்து ரூம்லேருந்து வெளியே வருவாங்க. பாஸ் நான் தான் சொன்னலன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் அவளை பற்றி, ஆனால் மற்றவங்க அப்படி பேசக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இது எப்படி அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது, ஈஸியாக அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கேட்பார். ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அன்றைக்கி ஒரு ஹீரோயின் வந்துட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாங்கல்ல, டீலாம் போட்டு கொடுத்தாங்கல்ல, அப்போ வந்து ரொம்ப அசந்து தூங்கியிருப்பாங்களா. அப்போ ஹீரோ கொண்டு வந்து அவங்கள வந்து கட்டில் படுக்க வைப்பார். கட்டில் படுக்க வைக்கும்போது தான் அவங்க ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஃபோனை அவங்களுக்கே தெரியாமல் ஹீரோ எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபியான்ஸ் வந்து மெசேஜ் போட்டிருப்பாரு. ஹீரோ கிட்ட இருக்க அந்த ஃபேமிலியில் உள்ள முக்கியமான அந்த பொருள் அது, பரம்பரையாக வர பொருள் அது, அந்த பொருள் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டியா, அது எப்போ எனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறேன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அப்போ தான் ஹீரோ நினைப்பாரு, அப்போ இவன் இங்கே நம்ம கூட இருந்துக்கிட்டே வந்து அவனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து புரிஞ்சிருப்பாரு. அந்த டைம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரு. அப்படி தான் இவ இதை பண்ண போகிறான்னு தெரிஞ்சு வேணும்னே அந்த மாதிரி அவர் புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்காரு. அது ஹீரோயின் கிட்ட எப்படி தெரியுமா சொல்லிட்டு படுத்திருப்பாரு, உனக்கு இது வேணும்னு நீ கேட்டிருந்தீங்கன்னா நான் ஓப்பனாகவே உன் கையில் அதை எடுத்து கொடுத்துருப்பேன். ஏன்னா உன்னை வந்து நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நீ இதை என்கிட்ட கேட்டால் நான் வந்து எல்லாமே உனக்காக நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் படுத்திருப்பாரு. அதை தான் இன்றைக்கி அவர் அசிஸ்டன்ட் கிட்ட கூட சொல்லுவார். அதோட அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பொறுமையாக அதை கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டே தான் வருவாங்க. அதனால ஹீரோக்கு நம்ம வந்து எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறமே நான் அவங்களுக்கு உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஃபியான்சி கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இங்கே இந்த ஃபியான்சி அவரோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் அந்த ஃபியான்சி பொண்ணு வந்து எடுத்துட்டாலான்னு கேட்கும்போது, ஆமாம் அதை எடுத்துட்டு அவள் கொண்டு வந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்போ தான் இவர் என்ன கேட்பாரு, அவங்க அப்பா இறந்து போனதுக்கு நீ தான் காரணம்னு அவருக்கு தெரியுமானோன்னு, வாயை மூடு, இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியவே தெரியாது, எதுவும் உளறி வச்சிடாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்வாரா. அதோட 2 பேரும் இப்போ விஷயமே என்னன்னா, இந்த ஃபியான்சியாக இருக்கார்ல, இந்த ஆள் தான் வந்து ஹீரோனோட அப்பா இறந்து போனதுக்கே காரணம். ஆனால் அதை வந்து அப்படியே ஹீரோ மேலே பழியை மாற்றி விட்டுட்டாரு. அதை ஹீரோன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூட நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ அவளுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், நம்ம மேலே கேஸாக போயிடும். ஸோ அவளை வந்து இங்கேயே நம்ம முடிச்சு விட்டுறலாம், நம்மளுக்கு தேவையான பொருளும் கிடச்சிருச்சு, அவளையும் நம்ம முடிச்சு விட்டா நம்ம பிரச்சனை இல்லாமல் போய்டுன்ற மாதிரி அவங்க என்ன எவிடன்ஸ்லாம் ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்கல்ல, அதனால அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஹீரோன் அதை எடுத்து நடந்துகிட்டே வந்துட்டு இருப்பாங்களா. ஹீரோ மேலே கார் எடுத்து போவாங்க. ஹீரோ வந்து இடையில வந்துடுவார். 2 பேருமே இப்போ உழுந்து கிடப்பாங்க. ஹீரோக்கு தான் ரொம்ப அடிபட்டுரும். இப்போ ஹீரோன் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இப்போ டாக்டர் வந்து அவனுக்குன்னு ஆரம்பிப்பாங்களா. உடனே ஹீரோயின் பதறிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஒருத்தர் ஸ்ட்ரக்சரில் கூட்டு போகும்போது ஹீரோ இறந்தே போயிட்டாருன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தா ஹீரோ வந்துட்டு அந்த கட்டு போட்டு வந்திருப்பாரா. ரொம்ப ஹீரோயின் பயந்தே போயிடுவாங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உனக்கு எதுவும் ஆயிடுச்சு, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க. இதுக்காக என்ன காப்பாற்றிட்டு உன் உயிரை நீ கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் தான் ஹீரோ உயிரோடு இருக்காருன்ற விஷயமே ஹீரோனுக்கு தெரிய வந்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடனே ஹீரோவா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஏன்னா அந்த ஃபியான்சி தான் காரை ஏற்றினாருன்ற போது கொண்டு ஹீரோயின் பார்த்துருப்பாங்களா. இப்போ என்ன நடந்திருக்கு ஒரு நிலவரம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போ ஹீரோ வந்து இன்னும் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி ஆள் இருக்காருல்ல, அவங்களெல்லாம் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணிடுவார். இன்னொன்று ஹீரோயின் வந்து தன்னை உண்மையிலே நேசிக்கிறான், நாங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்றத ஒரு பார்ட்டி வச்சு எல்லாருக்கும் சொல்ல நினைப்பாரு. ஸோ ஹீரோனுக்கு ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கி கொடுப்பாரு. அந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த பார்ட்டி வந்து 2 பேருமே அட்டன் பண்ணுவாங்க. ஹீரோவும் நல்லா தேறி வந்துருவார். இந்த பார்ட்டியில் வந்துட்டு ஒருத்தர் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து ஹீரோன் தான் தன்னோட வந்து ஒய்ஃப் அவங்க போகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே அறிமுகப்படுத்தி வச்சிருவார். ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் மட்டும் பார்த்தாது, உங்கள் அப்பாவோட உண்மையான அவர் இறந்து போனதுக்கு உண்மையான காரணம் நான் கிடையாது, அது யாருன்றதை உனக்கு எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். அப்போ தான் அந்த ஃபியான்சி இருக்கார்ல, அந்த ஆளையும் அவரோட ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிட்டு வருவார். அதுக்கப்புறம் உண்மை என்ன அப்படின்றத ஹீரோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவார். ஏன்னா ஹீரோயின் கிட்ட புரிகிற மாதிரி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். நம்ம என்னதான் சொன்னாலும் நேரில் அவங்க புரிஞ்சுட்டாங்க இப்போ அந்த ஃபியான்சி என்ன வேலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மொத்தத்தையும் அவர் போட்டு ஹீரோ வந்து காட்டிடுவாரா. அதோடு வந்துட்டு ஹீரோயின் வந்து புரிஞ்சுப்பாங்க, எந்த அளவுக்கு உன்னை நான் நம்பினேன், என் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் உன்னை நான் எந்த அளவுக்கு நம்பி இருந்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதோடு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவார். அப்புறம் கடைசியில் மாட்டிக்கிட்டோன்னே சமாளிக்க பார்ப்பாரு. திரும்ப அவங்களே அட்டாக் பண்ண பார்ப்பாரு. எல்லாத்தையும் ஹீரோ வந்து ஃபேஸ் பண்ணி அவங்கள அடிச்சு பிடிச்சி ஜெயிலுக்கும் அனுப்பிடுவார். ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். அவன்கிட்ட அவனோட லவ்வில் வந்து நம்ம விளையாடிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் தன்னறியாமே ஆரம்பத்துலேருந்து ஹீரோவை அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் முடிச்சு இப்போ உண்மையிலேயே
தான் அவங்க வந்து ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவோட இறப்புக்கும் யார் காரணம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரீயா வந்து ஹீரோவை லவ் பண்ணி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா